தமிழ் டிவி ட்ராமா வியூஸுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா ரொம்பவே சூப்பரான அழகான காலேஜ் லைஃப் லவ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பொது சேனலுங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஹீரோ ஹீரோயினியோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்றத ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் அவளோட ஃப்ரெண்டும் வேகமாக ஒடியாடுறாங்க இவங்கள பார்க்குறதுக்கு. எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினி கிட்ட வந்து அவ ஃப்ரெண்டு சொல்றான், "இவன் தான் என்னோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டுடி பார்த்துக்கோடி" அப்படின்ற மாதிரி. அவனும் ஹீரோயினிக்கு வந்து ஹாய் சொல்றான். இப்ப ஹீரோயினி வந்து அப்படியே ஹீரோவை பார்க்க, ஹீரோ வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். ஹீரோ இப்ப டக்குன்னு ஹீரோயினிய பார்ப்பானா, அப்படியே ரொமான்டிக்கா ஒரு லுக் போயிட்டு இருக்கும். ஹீரோ சொல்லுவான், "நான் வந்து உங்க காலேஜ்ல தான் படிக்கிறேன். என் பேரு ஃபூசன்" அப்படின்ற மாதிரி. அவன் கை குடுத்தோனே ஹீரோயினி ஒரு விரல மட்டும் குடுப்பா. ஹீரோவுக்கு அந்த இம்ப்ரஷன் ரொம்ப பிடிக்கும். நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் இப்ப பேசிக்குவாளுங்க. "ஏய் இவன் யாருன்னு தெரியுதா? ரொம்ப ஃபேமஸான பையன்டி, ரிச் ஃபேமிலிடி" அப்படின்ட்டு. "ஆமாடி, ஆமாடி" அப்படின்னு குச்சு குச்சுன்னு பேசிக்குவாங்க. ஹீரோ என்ன இவளுக பேசுறாளுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா, அந்த டைம்ல ஃப்ரெண்டு சொல்லுவா, "மிஸ்டர் ஃபூசன், நீங்க வந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே" அப்படின்னு சொல்ல, அவன் டக்குன்னு ஃபோனை எடுத்து ஹீரோயினிட்ட குடுத்து, "ரீசார்ட்ல ஆட் பண்ணிக்கலாமேன்னு" சொல்ல, அவளும் அப்படியே பதட்டத்தோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிக்குவா. இப்ப 2 பேரும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்குவாங்களா. ஹீரோயினி வந்து ஒன் சைடா ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருப்பாப்லக்கும். ஒரு வழியா இவன் கூட WeChatல ஆட் ஆயிட்டே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட போஸ்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல லைக் குடுத்துருவா. அச்சச்சோ! தெரியாம லைக் குடுத்துட்டு அன்லைக் பண்ணிறலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல ஹீரோ சொல்லுவான், "என் போஸ்ட் எல்லாம் நீ பார்த்துருக்க, லைக் பண்றியோ? தேங்க் யூ" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினிக்கு ஒண்ணும் புரியாது. அச்சச்சோ! நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டோமே, அவமானமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு வந்து இப்ப சொல்லுவா, "ஏ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியாடி" அப்படின்னு. அவ வேணான்னு தான் சொல்லுவா. இவ கேட்காம கிளாஸ்ல ஊத்தி எடுத்து குடுத்துருவா. சரி எல்லாரும் குடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவளும் ஷேர் அப் பண்ணி குடிப்பாளா. ஒரு வாய் வச்சோன்னா அவளுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் கரிக்க ஆரம்பிச்சிரும். ஊ ஊன்னு கத்திட்டு கிடப்பாளா. ஃப்ரெண்டு சொல்லுவா, "சாரிடி சாரிடி, நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேணாண்டி" அப்படின்னு சொல்லி அதை புடுங்கி வச்சுக்குவா. இப்ப ஹீரோயினி ரொம்ப நொந்து போயிருப்பா. ஹீரோ வந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து இந்தாங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் வாங்கி யூஸ் பண்ணிக்குவா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரியா இருக்கும் அவளுக்கு. "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடியே போயிடுவா. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு, "ஏன்டி நீ தாண்டி ஃபர்ஸ்ட்டு சேட்ட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க. ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ? உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ணிக்கடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. இதுக்கப்புறம் ரொம்ப காம் டவுனா டீசென்ட்டா நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா. பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருப்பானா. அப்படியே இடிச்ச வாக்குல லைட்டா ஹீரோவ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு கண்ண தொறந்து பார்த்தா ஹீரோ தான் நின்னுட்டு இருப்பான். "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எதுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு நிக்கிற?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி டக்குன்னு தள்ளி நின்னுக்குவா. "ஏன் நான் சும்மா சொன்னேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்புறம் அவளோட ஸ்கூல் லைஃப்லாம் எங்க படிச்ச, என்ன ஏது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவான். ஹீரோயினியும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாளா. இவனும் கேட்டுக்கிட்டே இருப்பான் கொஸ்டின். ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப குடுகுடுன்னு வந்து உக்காந்துருவா. சீட்ல வந்து உக்காந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா, "என்னோட பீரியட்ஸ் டி" அப்படின்ற மாதிரி. "சரி வாங்க வாங்க. ஓகே ஓகே. நம்ம அடுத்த ட்ரிங்க்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ எடுத்து ஹீரோயினி குடிக்க போகையில, ஹீரோ வந்து அத புடுங்கி குடிச்சிருவான். ஹீரோயினிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்ன இவன் இப்படி பண்றான்ட்டு. இப்ப ட்ரீட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துருவாங்களா. ஹீரோயினி சொல்லுவா, "நீங்க எல்லாரும் கார்ல வெயிட் பண்ணுங்க. நான் இந்த வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போவா நாப்கின் வாங்குறதுக்காக. நாப்கின வாங்கிக்கிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வருவான். ஹீரோயின் டக்குன்னு திரும்பிக்குவான். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பார்த்தா ஹீரோ வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்தாந்து குடுத்து, "இத குடி நல்லா வார்ம் அப்பா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. ஹீரோ இப்ப அங்கருந்து கிளம்பிடுவானா. ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அச்சச்சோ! நமக்கு ஆளு வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கான். ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி. ஒரு வழியா ஹீரோயினி வந்து இப்ப ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு வந்துருவா. வந்தோனே ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, "ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. அவருக்கு ஏதோ வேற கமிட்மெண்ட் இருக்குன்னு கிளம்பிட்டாரு" அப்படின்னு சொல்லவுன மனசுக்கு இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஃபோன எடுத்து பார்த்தா டிராஃபிக்கா இருக்கு. சேஃபா வீட்டுக்கு போங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பானா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இத்தன வருஷம் லவ் இப்படி பக்கத்துல இருக்கே அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா. ஸ்கூல் லைஃப்ல வந்து 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. வேற வேற கிளாஸ்க்குறனால ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினிய தெரியாம இருந்திருக்கும். பட் ஹீரோயினி வந்து ஹீரோவ ரொம்பவே லைக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த ஃபோட்டோஸ வச்சு பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பா. பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. மறுநாள் ஈவினிங் வந்து ஹீரோயினி கேக் ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. பக்கத்துல ஒர்க் பண்ற பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பா. "என்னடி லவ்வ பத்தி நீ எப்படி நினைக்கிற?" அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஹீரோயினிக்கு பேச்சு குடுத்துட்டு இருப்பா. ஹீரோயினியும் ஆன்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருப்பாளாம். அந்த டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயினி கூட சேட் பண்ணிக்கிட்டு, அப்படியே வேகமா அந்த கேக் ஷாப்க்குள்ள வந்து, "நீ எந்த கேக்க லைக் பண்ற?" அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியும் அப்படியே சொல்லிக்கிட்டே பார்த்தா ஹீரோ நின்னுட்டுருப்பான். "ஏன் நீ இங்க தான் ஒர்க் பண்றியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினியும் ஆமா அப்படின்ற மாரி சொல்லுவான். "எனக்கு இந்த மாதிரி கேக் வேணும்" அப்படின்னு அவன் கேட்க, இவ பில்ல எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டிக்கிட்டு நிப்பாளாம்.
பார்த்தா அங்கருந்து ஒரு பொண்ணு வருவா. வந்து ஹீரோ கூட சண்டை போடுவா. "என்ன உனக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சா? என் கூட பேசவே மாட்டேங்கிறியே!" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட பிஹேவியர் சுத்தமா சரியில்ல. எனக்கு பிடிக்கலன்னா நான் யார் கூடயும் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கையம்மைய கையம்மையன்னு கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டுருக்கும். ஹீரோ வந்து வேலைய பார்த்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ மேல இருக்க கோவத்துல ட்ரிங்க்ஸ தூக்கி ஹீரோயினி மேல ஊத்திட்டு, "இந்த பொண்ணையா உனக்கு பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புவாளா, ஹீரோ செம காண்டாயிருவான். அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல, அவளும் வேற வழி இல்லாம சாரி கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சாரி கேட்பான். "என்னால தான் இப்படி ஆயிருச்சு. சாரி நான் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி குடுத்துர்றேன்" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "பரவால்ல வாஷ் பண்ணா சரியாயிடும். ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ வந்து எங்கேயுமே போகாம கேக் ஷாப்லயே உட்காந்துருவான். உட்காந்துட்டு ஹீரோயினிய பார்த்துக்கிட்டே சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். "அங்க பாரு கேக் வச்சிருக்கேன். அது உனக்கு தான்" அப்படின்னு சொல்ல, அவளும் சிக்னல் காமிச்சுட்டு சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அந்த வேலை பார்க்குற பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருப்பா. "ஏய் இவன் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே! இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லி கேட்க, "நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் நெனச்சுக்காத" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளாம். இப்ப அவ சொல்லுவா, "ஓகே டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவரு ரொம்ப நேரமா உனக்காக தான் வெயிட் பண்றாருன்னு நெனைக்கிறேன். கெளம்புடி" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிடுவா. ஹீரோ, ஹீரோயினி 2 பேரும் ஒரு வழியா இப்ப ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு மாலுக்கு வருவாங்க. அங்க போய் பார்த்தோனே ஹீரோயினிக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப புடிச்சிருக்குமா, அந்த பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணு சொல்லுவா, "அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் சொன்னோனே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. "இல்ல, இல்ல எனக்கு வேணாம்" அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸ பார்க்க போயிடுவா. பட் ஆனா ஹீரோயினிக்கு அந்த ட்ரெஸ் மேலேயே கண்ணா இருக்கும். இப்போ ஒரு ரூ. 220 ஒரு ட்ரெஸ்ஸ பார்த்துருவா. சரி போய் இத நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாத்திட்டு வர்றதுக்காக போவா. மாத்திட்டு வந்தோனே ஹீரோ கிட்ட கேட்பா, "என்னோட பழைய ட்ரெஸ்ஸ குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுப்பானாம். இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவ பார்த்து பேசவே மாட்டா. ஹீரோ மட்டும் பேசிக்கிட்டே இருப்பானா. ஹீரோ வந்து இப்ப பக்கத்துல கேட்பான், "எதுக்கு என் கண்ண பார்த்து பேசுறதுக்கு இவ்ளோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான், சும்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவா. ஒரு வழியா ரூமுக்கு வந்துருவா. ரூமுக்கு வந்த உடனேயே ஃப்ரெண்டு கேட்பா, "என்னடி ரொம்ப ஜாலியா இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவளுக்கு அவன் கூட சேட் பண்றது. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து பார்ல உட்காந்துட்டு பயங்கரமா சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "என்னடா மறுபடியும் புது பொண்ண புடிச்சிட்டியா? ரொம்ப நாள் கழிச்சு வந்து சேட் பண்ணிட்டு இருக்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கடா. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுவான். ஹீரோயினி டக்குன்னு ட்ரெஸ்ஸ எடுத்து பாப்பா. பார்த்தா பழைய ட்ரெஸ் இருந்த பேக்ல வந்து ஹீரோயினி ஆசைப்பட்ட அந்த புது ட்ரெஸ் இருக்கும். அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே சீன கட் பண்ணா, மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவ ஃப்ரெண்டு கூட ஒரு தீம் பார்க் தான் வந்திருப்பா. ஃப்ரெண்டு சொல்லுவா, "ஏய் இந்த தீம் பார்க் ரொம்ப ஜாலியா இருக்கும்டி" அப்படின்னு. "என்னடி ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு இங்க கூட்டிட்டு வந்துட்ட? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு பேருக்கு ஆள் இருக்கு. கூசனா வர சொல்லியிருக்கேன்னு" சொன்ன உடனே ஹீரோயினிக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அங்க வந்துருவாங்களாம். ஹீரோயினியும் அவ ஃப்ரெண்டும் ஓடுவாங்க. "ஏய் ரொம்ப டைம் ஆயிடுச்சா? முன்னாடியே வந்துட்டீங்களான்னு" கேட்க, "1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். இப்ப ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினிய புடிச்சு ஹீரோ மேல தள்ளி விட்டுட்டு, "இவ இனிமே உங்களோட பொறுப்பு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் ஹீரோவும் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவான், "இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு" அப்படின்னு. ஹீரோயினியால எதுவுமே சொல்ல முடியாது. மௌன சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருப்பாளாம். இப்ப ஃப்ரெண்டு, "டைம் ஆயிருச்சு வாங்க, இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய புடிச்சு இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுவா. எல்லாரும் இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரோலர் கோஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்களாம். ஹீரோயினியோட ஃப்ரெண்டு லவர் இருக்கான் இல்லையா? அவன் வந்து, "என்னால வர முடியாதுப்பா, நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, "நம்ம போகலாம் வாடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயினிய புடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவா. ஹீரோ என்ன பண்ணுவான், "நீ வெயிட் பண்ணுடா நானும் போறேன்னு" சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவான். சரி, சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் உள்ள போகையில ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா, "ஏய் நீ அவன் கூட இருடி, நான் தனியா ஜாலியா என்ஜாய் பண்றேன். நான் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துருப்பேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் ஏன்னு கத்துனா கூட அவ ஓடி போயிருவா. இப்ப ஒரு வழியா எல்லாரும் கோஸ்ட்ட முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு வெளியில வந்தா ஃப்ரெண்டு வந்து செம ஜாலியா வருவா. ஹீரோயினி வந்து கை தாங்கலா அப்படியே வந்துகிட்டு இருப்பா. மயக்கம் தாங்க முடியாது அவளுக்கு. ஹீரோ கிட்ட சொல்லுவா, "இனிமே என் வாழ்க்கையில ரோலர் கோஸ்டர்ன்னு உன்ன நெனச்சு கூட பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. பார்க்கவே பாவமா இருக்கும். ஹீரோ பக்கத்துல வந்து சொல்லுவான், "என் கைய விட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு. பார்த்தா ஹீரோயினி கைய பிடிச்சு வச்சிருப்பா. "அச்சச்சோ! சாரிப்பா" அப்படின்ற மாதிரி கைய எடுக்க, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்த புள்ளக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வெட்கப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிருவா. "எனக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி இப்ப ஹீரோட ப்ரொஃபைல தான் ஃபோன்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு வருவா. அவனுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படின்னு சேட் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. ஹீரோ வந்து டக்குனு பின்னாடி கைய வச்சோன பயந்துருவா யாருன்னு.
நான் தான் பயப்படாத பயப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன பார்த்துக்கிட்டு வரேன்னு கேட்பான். இவ சொல்லுவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட பேச்சு வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குமா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்டு வந்து அவனோட லவரை கூட்டிட்டு வந்து, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கப்பா, நாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவாங்க. ஃப்ரெண்டு வந்து இப்ப சொல்லுவா, "அந்த பேய் வீட்டுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கே! கண்டிப்பா போகணும்னு" சொல்லிட்டு லவ்வர புடிச்சு இழுக்க, அவன் நான் வரமாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லுவான். பட் ஆனா அவ இழுத்துக்கிட்டு போயிருவா. ஹீரோயினிக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும். பின்னாடியே போவாளா. ஹீரோ வந்து புடிச்சு இழுத்து, "கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். உன்ன அதே மாரி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போவான். இப்போ உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டா இருக்கும். பயமா இருந்தா நீ என்ன ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஒரு வழியா 2 பேரும் பயந்துகிட்டே உள்ள வருவாங்களா. திடீர்னு ஒரு பேய் வந்துரும். ஹீரோயினி போயிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிக்குவா. ரொம்பவே பயந்து கத்திருவாளா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினியோட கண்ண மூடிருவான். சரி பயப்படாத, நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி மெதுவா கண்ண தொறப்பா. என்னையே ஃபாலோ பண்ணி வா, எதுவுமே சத்தம் போடாத அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி என்னன்னு கேட்பாளா. ஹீரோ வந்து ஹீரோயினியோட கைய புடிச்சு வேகமா கூட்டிக்கிட்டு வெளியில ஒடியாந்துருவான். இப்ப அவங்க 2 பேரும் சோர்ந்து போய் இருக்க, இவளுக்கு மூச்சு வாங்கும் ஹீரோயினிக்கு. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்க, அங்க ஒரு பேய் வீடு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு வா நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோனே ஷாக் ஆயிருவான் லவ்வரு. முடியாது முடியாது, இந்தா நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணிய குடி அப்படின்னு காம் பண்ணி உட்கார வச்சிருவான். ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினி கிட்ட கேட்பான், நீ ஓகேவா அப்படின்னு. ஹீரோயினி அப்படியே நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்லுவா, அங்க ஒரு வீடு இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, என்னால முடியாதுப்பா, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிடுவா. அவளும் லவ்வர கூப்பிட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினியும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பிடுவாங்க. ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி என்ன யோசிப்பானா, என் ஆளு என் பக்கத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அந்த டைம்ல ஆப்போசிட் சைட்ல பக்கத்துல வாட்டர் ரைடு எல்லாம் போயிட்டு இருக்கும். ஹீரோயினி கிட்ட கேட்பான், உனக்கு வாட்டர் ரைடு எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு. ஹீரோயினி இல்ல பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து இப்ப தலையில கைய வச்சுட்டு சத்தம் போடாம அமைதியா எங்கேயும் பார்க்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை புடிச்சு சுத்தி ரொமான்டிக்கா ஒரு லுக் கொடுப்பான். என்னன்னு பார்த்தா தண்ணி வந்து ஹீரோ மேல ஃபுல்லா அடிச்சிரும். அச்சச்சோ உங்க மேல தண்ணி பட்டுருச்சு தண்ணி பட்டுருச்சு அப்படின்னு அவ தொடச்சிக்கிட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்லுவான், அங்க ட்ரையர் இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணிக்கலாம் ரூம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் சரின்னு சொல்லுவா. இப்ப 2 பேரும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிடுவாங்க. அப்போ கூட ஹீரோ வந்து ஹீரோயினி கூட சேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோயினியும் சேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஹீரோ வந்து சொல்லுவான் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு, இப்ப கூட கொஞ்சம் கூட பொடி குடிக்காம பேசுற, உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு. ஹீரோயினி எதுவுமே சொல்லாம அமைதியா ஆமா ஆமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்லுவான், வா உன் ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப கிளம்புவாங்க. எங்க இவங்கள காணுமே காணுமேன்னு ஹீரோயினி ஃபோன் பண்ணிக்கிட்டே வருவா. அவங்க எடுக்கவே மாட்டாங்களா. ஒரு இடத்துல 2 பேரும் நின்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி நீ இங்க இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாளா. ஹீரோ வந்து ஹீரோயினியோட சட்டைய புடிச்சு இழுத்து, சத்தம் போடாத, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு, கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. அச்சச்சோ அப்படியா அப்படின்னு. ஹீரோயின் இப்ப லைட்டா எட்டி பாப்பாளா. பார்த்தா 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுமா. அப்படியே கைய வச்சிருவா மூஞ்சில. ஹீரோவும் ஹீரோயினியும் இப்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஹீரோயினிக்கு ஆனா சந்தோஷமாவே இருக்கும். அவன் ஆளு ரொம்ப க்ளோஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பக்கம் போயிடுவாங்களா. ஹீரோயினியும் இப்ப தள்ளி வந்துருவா. சரி நம்ம கிளம்பலாமா? என்ன ஒரு மாதிரியா இருக்க மாரி இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. மறுபடியும் டக்குன்னு திரும்பி வருவாளா. ஹீரோ மேலேயே இடிச்சுக்குவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்க குடுப்பான். இது என்னது அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, இங்க ஒரு கடையில வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒரு வழியா இவங்களோட பிக்னிக் எல்லாம் இப்ப முடிஞ்சிரும். ஹீரோயினி வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பா. அட்ரஸ் தெரியாம ஒரு அங்கிள் கிட்ட கேட்பா. அவரும் வழி சொல்லுவாரு. இது அடுத்த பில்டிங்மா, மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, நீ எப்படிமா போவ அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினியும் ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருப்பா. ஹீரோ தான் அந்த டைம்ல அங்க இருந்து வருவான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினி வந்து ஷாக்கிங்கா கேட்க, ஹீரோ சொல்லுவான், இங்க என்னோட அபார்ட்மெண்ட் இருக்கு, அதனாலதான் நான் இங்க இருக்கேன், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், மழை வேற பெய்யுது, கொடை வேற இல்ல, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மழையில அப்படியே நனையறதுக்காக போவா. ஹீரோ வந்து புடிச்சு இழுத்துருவான். எங்க போற மழையில நனைஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கலட்டி ஹீரோயினிக்கும் போத்தி அப்படியே கூட்டிட்டு போவான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்குமா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய அடுத்த பில்டிங்ல விட்டுட்டு, ஓகே பத்திரமா போ, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான்.
ஹீரோயினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து கிளாஸ்க்கு நடந்து வந்துட்டு இருப்பா. என்ன இவன் என்ன எஸ்எம்எஸ்ஸே பண்ணல, ஒருவேளை சீக்கிரமா கிளாஸ்க்கு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு தான் போவா. பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டான். சரி கிளாஸை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்காந்து கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருவா. 3 or 4 hours வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோ வரமாட்டான். என்னாச்சு அவனுக்கு, சம்திங் ராங், என்னவோ இருக்கு, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா காலையும் எடுக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினிக்கு எஸ்எம்எஸ் வரும். சாரிப்பா, நான் இப்பதான் எந்திரிச்சேன், அதுவும் ஃபீவரோட எந்திரிச்சேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, இவன் நீ டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதெல்லாம் போட்டுட்டேன், பட் ஃபீவர் நிக்கல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயினிக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் உடனே உன்னை பார்க்க வரேன், நீ எங்க இருக்கன்னு கேட்க, அவனும் அட்ரஸ் சொல்லுவான் போலக்கும். இப்ப ஹீரோயினி வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் போவா. இது மாதிரி ரூம் நம்பர் 6180க்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா பூசார் சொன்னாரு, இந்த அருக்கு கார்டு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினியும் இப்போ உள்ள போவா. பார்த்தா ஹீரோ வந்து ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ஹீரோயினி போயிட்டு டச் பண்ணலான்ட்டு போறப்ப ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சிருவான். ஏ நீயா, எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ ரொம்ப பேட் கண்டிஷனா இருக்க, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்த அப்படின்னு அவ சொல்ல, ஓகே செக் பண்ணி பாரு அப்படின்னு இவனு சொல்லுவான். இப்ப ஹீரோயினி வந்து தலையில கைய வச்சு பார்த்தா ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அச்சோ இவ்வளோ ஃபீவரா இருக்கே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு டேப்லெட்டும் தண்ணியும் எடுத்துட்டு வருவாளா. ஹீரோ லைட்டா எந்திரிச்சு உட்காருவான். பார்த்தா அவன் ஷர்ட்டே போட்டிருக்க மாட்டான். ஹீரோயினி டக்குன்னு திரும்பிக்குவா. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் தூங்குவீங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு போயிட்டு நர்வஸா உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா ஹீரோ இப்ப ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவான். என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நத்திங், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஹீரோ வந்து சேர்ல உட்காந்துருவான். ஏதாவது சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, சாரிப்பா, என்னாலதான் நீ மலையில நனைஞ்சு உனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிகரெட்டை எடுத்து வாயில வைப்பானா. டக்குன்னு ஹீரோயினி வந்து அதை புடுங்கிருவா. இதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்லுவான், ஓகே தெய்வ குலம் சொல்லுது, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தூக்கி கசக்கி போட்டுருவான். இப்ப ஒரு வழியா 2 பேரும் சாப்பிடுறதுக்காக உட்காருவாங்க. நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பான். சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு வாய் எடுத்து வைப்பா. அதுக்குள்ள ஹீரோவுக்கு வயிறு வலி வந்துரும். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினி வந்து பதறி போயிருவா. இவன் என்ன சொல்லுவானா, லாஸ்ட் நைட் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு ஸ்டமக் பெயின் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, டேப்லெட் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் ஹீரோயினியால தாங்க முடியாது. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடியே போயிடுவா. அதுக்குள்ள ஹீரோவோட வீட்ல இருந்து யாரோ கால் பண்ணிருப்பாங்க போலக்கும். அது வயிறு வலியில கோவமா கத்த ஆரம்பிச்சிருவான். என் அம்மாவோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது, ப்ளீஸ் போனை வைங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்சிருவான். ஹீரோயினி வந்து இதை பார்த்துட்டு, இவர் ரொம்ப கோவமா இருக்காரு, பக்கத்துல போகவே பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து இப்ப வயிறு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கையில ஹீரோயினி வந்து நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் ஒரு வழியா ஹீரோவை அப்படியே ஷோல்டர்ல சாச்சு உட்கார வச்சிருவா. ஹீரோ வயிறு வலி தாங்காம அப்படியே படுத்து தூங்கிடுவானா. ஹீரோயினி யோசிச்சுக்கிட்டு இருப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரை இவ்வளவு பக்கத்துல பாக்குறேன், என்னோட காதலே இவர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ வந்து எந்திரிச்சிருவான். வயிறு வலி சரியாயிடுச்சா அப்படின்னு ஹீரோயினி கேட்க, அவனும் சரியாயிடுச்சு. உனக்கு ரொம்ப டைம் ஆகுதுப்பா, வாப்பா நான் உன்னை ஹாஸ்டல்ல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு ஹீரோ வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பான். கொஞ்ச தூரம் வந்தவனே, இந்த வழியா ஒரு சப்வே இருக்கு, இப்படியே போனா நான் சீக்கிரமா ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். ஓகே பார்த்து போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினி வேகமா ஓடுவாளா. மறுபடியும் திரும்பி வருவா. வந்து ஹீரோ பக்கத்துல நிக்க, ஹீரோ கேட்பான், என்னாச்சு, எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்பானா. உடனே ஹீரோயினி பக்கத்துல வந்து see you tomorrow bye அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவா. ஹீரோவுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கும். மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து கிளாஸ் ரூமுக்கு வருவா. இவன் எங்க உட்காந்துருக்கான், ஆளையே காணும்னு தேடிக்கிட்டே வருவாளா. ஒரு வழியா கண்டுபிடிச்சு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துருவா. ஹீரோ வந்து மாஸ்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பானா. வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினியும் ஆமா அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஹீரோவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து கொடுப்பா. இது நேத்து கிளாஸ்ல நடந்த நோட்ஸ், நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அந்த நோட்ஸை எடுத்து பார்த்துட்டு, உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாவும் நீட்டாவும் இருக்கு, பர்சனலி சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போதுமே நீ ரொம்ப நீட்டா இருக்க, நீங்களாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினியும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுவாளாம். இப்ப ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்குவான், இவ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, நீ காப்பி பண்ணலையா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினியோட போட்டோ ஒண்ணு பேக் சைடு நேத்து எடுத்து வச்சிருப்பான் பார்த்தப்ப. அந்த போட்டோ வால்பேப்பர்ல வச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி வந்து அதை பார்த்துட்டு ஃபூசன் அப்படின்னு சொல்லி பெண்ணை வச்சு குத்திக்கிட்டு இருப்பாளாம். ஹீரோ சொல்லுவான், இதை நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினி வேகமா போயிட்டு பிடிப்பா, அதை கூட எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செல்லமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத சார் வந்து பாத்துருவாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல விளையாண்டுட்டு இருப்பீங்க, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் ரூம் 2 பேர் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருவாங்க. ஒரு வழியா கிளாஸும் முடிஞ்சிரும். ஸ்டாஃப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஹீரோயினி 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினி வந்து ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருப்பா. இங்க நின்னா நம்ம இவனையே தான் பாப்போம், போய் டஸ்ட்பினாவது எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினி இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோ யோசிப்பான், இவ எங்க போய்கிட்டு இருக்கா அப்படின்னு. வெளியில போயிட்டு டஸ்ட்பின் எடுத்துக்கிட்டு வரையிலேயே நம்ம வில்லன் பயபுள்ளதான் அங்க வருவான். ஹீரோயினிக்கு சீனியரா இருப்பான். ஹீரோயினி பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுவான், இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறேன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டியா, ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயினி சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த சீனியர் வந்து வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி தப்பா நடந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல ஹீரோயினி அதை பார்த்து ஷாக் ஆக அந்த டைம்ல அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுவா. இப்ப ஹீரோயினி சொல்லுவா, ஆல்ரெடி செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்லுவானா, கண்டிப்பா ஒரு நாள் நான் மீட் பண்றேன், இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயினி இவனை இப்பதான் பார்த்திருப்பா. இப்ப அவன் வந்து ஹீரோயினிட்ட கேட்பான், ஆமா ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காமே, கிளாஸ்ல விளையாடிட்டு இருக்கியாமே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, என் வேலையை தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல போக ஹீரோயினி அவனை தள்ளி விட்டுட்டு போகலாம் ட்ரை பண்றப்ப காலு ஸ்லிப் ஆயிடும். இப்ப அவன் அவகிட்ட ரொம்பவே கிஸ் பண்றதுக்கு தப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஹீரோ அந்த டைம்ல வந்து விடுவான் பாரு ஒரு உத, படியில இருந்து உருண்டு போயிட்டு கீழே விழுந்துருவான். ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு இவ சொல்லுவா. அவன் சொல்லுவான், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே தள்ளி விட்டுருப்ப, அவளுக்காக தானே இப்படி பண்ற, உன் பாய் ஃப்ரெண்ட் அடி, அவனை என்ன பண்றேன்னு பாரு, எங்க அப்பா யாரு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கேட்பான், உங்க அப்பனே யாருன்னு உனக்கு தெரியாதுடா, யாருடா உங்க அப்பா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இந்த காலேஜோட பிரசிடென்ட், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னவன, ஓ அப்படியா, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் சொல்லுவான், உன் ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, என்ன பண்றேன்னு பாரு, அவ கூட கண்டிப்பா ஒரு நாள் நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்ல, இவன் பக்கத்துல வந்து இன்னொரு உதைய விடுவான். உதைய விட்டோன்னா அவனுக்கு ரத்தமே வந்துரும் கீழே விழுந்து. இப்ப ஹீரோ வந்து மாஸ்க கலட்டி பாருடா நான் யாருன்னு சொன்னோன்னா அவன் ஷாக் ஆயிருவான், பூசன் நீங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு, அடி தங்க பிள்ளை போகலான்ட்டு கிளம்பிடுவான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா, ஹீரோயினி ஒர்க் பண்ற ஷாப்ப தான் காமிப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நான் என் ஆள் கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இப்ப அவன் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான்டி. நீ பார்த்து ஒர்க்க பாருடி, நான் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோயினிக்கு ஒரே சிரிப்பா வந்துரும். இப்ப ஷாப்ல ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு கேட்பா, என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்குன்னு. அவ அவ பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா உன் பாய் ஃப்ரெண்ட் என்னாச்சுடி, உனக்காக அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி, சரி நம்பிட்டேன் விடு. ஆமா நெறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி சொல்லுவா, என்னடி இவ்ளோ ஆர்டர்ஸ் இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. ஹீரோயினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாளாம். கிளம்புறப்ப ஃபோனை எடுத்து பார்த்துருவா. பார்த்தா ஹீரோவுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஃப்ளவர எடுத்து வச்சு ப்ரொபோஸ் பண்ணோம். என் கூட டூகெதர்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவ பார்த்த உடனே ஹீரோயினி வந்து பயங்கர ஷாக் ஆயிடுவா. தனியா உட்காந்து இப்ப அழுதுகிட்டு இருப்பா. எல்லாம் ஏன் தப்பு தான். வாம்மா இருக்கட்டும்னு ஒரு மில்க் டீய குடுத்து என்ன கரெக்ட் பண்ணிட்டான். இப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் க்ரஷ் வச்சது தப்பு தான். எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருப்பா. மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து கிளாஸ்க்கு வருவாளா. ஹீரோ வந்து மாசா உட்காந்துக்கிட்டு, ஹாய் நான் இங்க இருக்கேன் வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து ஹீரோவை கண்டுக்காம முன்னாடி சீட்ல போயிட்டு உட்காந்துருவா. ஹீரோவே ஷாக் ஆயிடுவான். சுத்தி இருந்த எல்லாரும், என்னாச்சு, போன வாரம் கிளாஸ்ல அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டு கூட தானே உட்காந்துருந்தா, கூசனே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி பேச, ஹீரோ வந்து நினைச்சுக்குவான், இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு எந்திரிச்சு வருவானா. ஹீரோயினி டக்குன்னு வெளியில எந்திரிச்சு போலான்னு பாக்குறப்ப பின்னாடி உட்காந்துக்குவான், நீ உட்காந்து கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு. சரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு பார்த்தா ஆளா எந்திரிச்சு ஓடியே போயிருவா. ஹீரோவுக்கு இப்ப செம்ம காண்டாயி போயிடும், ஏன் இவ இப்படி பண்றா அப்படின்னு. இப்ப ஹீரோயினி வந்து டாக்ஸிய விட்டு இறங்குவா. பார்த்தா ஹீரோ வந்து லாலிபப்ப வச்சுக்கிட்டு ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு இவ சொல்லுவா. இன்னைக்கு கிளாஸ்ல கூட நீ என்ன அவாய்ட் பண்ணிட்ட, சொல்லு ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாளா. ஹீரோ வந்து கைய பிடிச்சு இழுத்துருவான். எங்க போற, ப்ளீஸ் வா சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினி அப்படியே முணு முணுன்னு முணுத்துக்குவா. "உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, என்கிட்ட ஏன்டா இவ்ளோ குளோஸா நடந்துகிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ வந்து திட்டுவான். "ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. என் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொன்னோன, "ஓகே ஃபைன். உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, என்கிட்ட எதுக்கு இவ்ளோ குளோஸா நடக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இப்பதான் ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரியும். "இதுதான் விஷயமா?" அப்படின்ட்டு. "அப்ப நீ ஜெலஸ் ஆகுறியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா, "அப்படியெல்லாம் இல்லப்பா. மத்த ஃபீமேல்ஸ் கூட பேசுறது உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காம இருக்கலாம். கேர்ள்ஸ் கூட இனிமே டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணியே நடந்துக்கோ. என்னோட ஃபோட்டோவ போஸ்ட் போடுறது, அப்புறம் அங்கங்க போடுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத. டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, "யார் சொன்னது உன்கிட்ட நான் டேட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு?" அப்படின்னு கேட்டோன, அவ திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. "ஓ! இதனால தான் இவ்வளோ நாளா என் கூட பேசல. என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா சொல்லிட்டு, "இங்க பாரு நான் சொல்றத கேளு. நீ சொன்னது, பார்த்தது எல்லாமே உண்மதான். ஆனா அவ சொன்னதுக்கு நான் எதுவுமே பதில் சொல்லல. போதுமா? இப்பயாவது என்ன புரிஞ்சுகிட்டு என் கூட பேசுவியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினியும் "சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இதுக்கப்புறமாவது என்ன அவாய்ட் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி "இல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ வந்து ஹீரோயினியோட கண்ணத்த கிள்ளி, "இனிமே நான் அவாய்ட் பண்ணேன்னா அவ்வளோதான் உனக்கு. வா போகலாம்" அப்படின்னு கைய பிடிச்சு கூப்பிட, ஹீரோயினி வந்து "ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதுக்கப்புறம் டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா இல்ல" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினிக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். ஒரு வழியா ஹீரோயினி இப்ப ரூமுக்கு வந்துருவா. கொட்டாவி விட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பா. "என்ன இவ்ளோ டைம் ஆகுது, இன்னும் நம்ம ஃப்ரெண்டு வரலையே?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்து கால் பண்ணலான்ட்டு போனா, ஆல்ரெடி அவளுக்கு கால் வரும். அட்டெண்ட் பண்ணி பேசினா, "உங்க ஃப்ரெண்டு இது மாதிரி பார்ல வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மட்டையாயிட்டாங்க. வந்து காப்பாத்துங்க" அப்படின்ற மாதிரி வரும். ஹீரோயினியும் "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருக்கு போவா. பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சரி போய் இங்க தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன பார்த்துக்கிட்டே டோர போயிட்டு ஓப்பன் பண்ணா, ஒரு அங்கிள் தான் அங்கருந்து வருவான். குட்டி பொண்ணே இங்க என்ன பண்ற? நீ எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்ல, அவ பயந்து போய் ஓட ஆரம்பிச்சுருவா. இவன் விடவே மாட்டான். பின்னாடியே தொரத்திக்கிட்டே போவான். ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஹீரோயினி கதவ சாத்திக்குவா. அவன் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவான். "நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன்டா. நீங்க இருந்து போன்னு" சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். இப்ப ஹீரோயினி ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவா. ஹீரோவும் அதே பார்ல தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். கால பார்த்தோனே வேகமா அட்டெண்ட் பண்ணுவான். "ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கத்த, ஹீரோ வந்து லொகேஷன வச்சு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வெளியில வந்துருவான். ஹீரோ வர்றதுக்குள்ளயே இந்த குண்டு அங்கிள் வந்து உள்ள வந்துருவான். "எப்படி வந்தேன் பாத்தியா உள்ள" அப்படின்னு. இப்ப ஹீரோயினி ஒரு எம்ப்டி பாட்டில எடுத்து அவன் தலையிலே அப்படியே அடிச்சிருவான். அவனுக்கு ரத்தமே வந்துரும். "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னையே அடிச்சிருப்ப. உன்னை என்ன பண்றேன் பாரு" அப்படின்ட்டு ஹீரோயினிய அட்டாக் பண்ண போகையில, ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு அடிய போட்டு தள்ளி விட்டுருவான். ஹீரோயினி இப்ப ரொம்பவே பயந்து போயிட்டு இருப்பா. கோட்ட எடுத்து அவ ஃபேஸ்ல மாட்டி விட்டுட்டு, "நீ பயப்படாம இருன்னு" சொல்லிட்டு, இவன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுருவான். "எவ்ளோ தைரியம்டா நீ அவள டச் பண்ண வந்திருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி வந்து "வேணாம் வேணாம் போதும் விட்டுருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவன் வந்து இவ கைய பிடிச்சுட்டு "வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா?" அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஹீரோயினி இப்ப அவ ஃப்ரெண்ட் இருக்காளான்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம போயிட்டு ஓப்பன் பண்ணா, வில்லன் தான் உட்காந்து கேர்ள்ஸ் கூட ஜாலியா சரக்கு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி அத பார்த்த உடனே "ச்சீ போயிரலாம்" அப்படின்னு பார்த்தா, வில்லன் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். "என்னம்மா இங்க வந்திருக்க? யார தேடி வந்திருக்க? ஏதாவது டேட்டிங்கா?" அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லடான்னு சொல்லிட்டு விடுவா. பாரு ஒரு அறை. வில்லனுக்கு இப்ப கோவம் வந்துரும். "உன்னைய இப்ப என்ன பண்றேன் பார்றி" அப்படின்னு வில்லன் சொல்ல, ஹீரோயினி டக்குன்னு கதவ சாத்திட்டு போடான்ட்டு போயிடுவா. இவன் "உன்னைய விடவே மாட்டேன்டின்னு" கதவ தொறப்பானா, பார்த்தா ஹீரோ வந்து மாஸா ஹீரோயினிக்கு காவலா நின்னுட்டு இருப்பான். ஹீரோவ பார்த்த உடனே வில்லன் அப்படியே பம்ம ஆரம்பிச்சுருவான். "மிஸ்டர் ஹூசன் நீங்களா? ஆ ஊ ஆ ஊன்னுட்டு." ஹீரோயினி சொல்லுவா, "நீ எந்த தப்பு பண்ணலன்னு நினைக்காத. நீ பேசின எல்லாத்தையுமே இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இத குடுக்குறேனா இல்லையா பாரு" அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே பம்ம ஆரம்பிச்சுருவான். நான் உன்னை எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லுவான், "இங்க என்னதான் நடக்குது? தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னா பொம்பள பசங்க, ஆம்பள பசங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து இப்ப கிளம்பலன்னா, போலீஸே இங்க வர சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லி திட்டுவானாம் ஹீரோ. எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு பயந்து ஓடிருவாங்க. வில்லனுக்கு செம்ம காண்டாயி போயிடும் இப்ப. ஒரு வழியா ஹீரோ, ஹீரோயினி 2 பேரும் ஹோட்டல விட்டு வெளியில நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹீரோயினி கைய ஹீரோ புடிச்சுக்கிட்டு நடந்து வர, ஹீரோயினி அப்படியே ரசிச்சுக்கிட்டே வருவா. ஹீரோ கடுப்பாயி இப்ப விட்டுருவானா, ஹீரோயினி நெனச்சுக்குவா, இவன் கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து பக்கத்துல சொல்லுவான், "இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதப்பா. ஏன்பா அப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லையில, கையில அடிபட்டிருக்க காயத்த ஹீரோயினி பார்த்துருவா. உனக்கு அடிபட்டுருக்குப்பா" அப்படின்னு சொல்லலாம். "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா" அப்படின்னு இவன் சொல்ல, அவ ஒத்துக்கவே மாட்டா. "இருப்பா நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து, ஹீரோவ உட்கார வச்சு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பா.
ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட இப்ப கேரிங்கா பேசுவான். "ப்ளீஸ்ப்பா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ ஒருத்தவங்கள காப்பாத்த வந்திருக்கன்னா, நீ முதல்ல சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள காப்பாத்த முடியும்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய லைட்டா டச் பண்ணலான்ட்டு போவாளா, அந்த டைம்ல ஹீரோயினிக்கு கால் வந்துரும். பார்த்தா ஹீரோயினியோட ஃப்ரெண்டு தான் பேசுவா. நான் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டேன்டி. கொஞ்சம் வெளியில இருந்தனால அட்டெண்ட் பண்ண முடியல. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹாஸ்டல 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பூட்டுனாங்க. நீ எங்கன்னு கேட்டதுக்கு ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துருடி." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. ஃபோன கட் பண்ணிட்டு ஹீரோயினி எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கையில ஹீரோ சொல்லுவான், "ஹோட்டலுக்கு தான் போகக்கூடாது. என் வீட்டுக்கு வரலாம்ல, வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட இருக்க ஹீரோயினிய இப்ப அவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவான். ஹீரோயின் இப்ப ரொம்பவே நர்வஸா இருப்பாளா, ஹீரோயினிய கூட்டிட்டு வந்து சோபால உட்கார வச்சு செப்பல் எடுத்து கொடுப்பானா. அந்த செப்பலை பார்த்தோன்னே லேடி செப்பலா இருக்கே, அப்ப நிறைய பொண்ணுங்க இங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கையில ஹீரோ வந்து சொல்லுவான், "நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுதுமா. இது நியூ பிராண்டு செப்பல்மா. 2 பேருமே போட்டுக்கலாம். லேடிஸும் போடலாம், ஜென்ஸும் போடலாம். நீ எதுவும் தப்பா நினைக்காத. இது வந்து வீடு கிடையாது, ஹோட்டலு. இந்த ஹோட்டல தான் நான் வீடாக்கி வச்சிருக்கேன். இங்க உன்ன தவிர யாருமே இதுக்கு முன்னாடி வந்ததில்லம்மா. பசங்க கூட வந்ததில்லம்மா. இது என்னோட பர்சனல் ஹவுஸ்." அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் ஹீரோயினிக்கு நிம்மதியா இருக்கும். அப்பாடா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ வருவான். "உன்னோட ரூம் ரெடி ஆயிருச்சுப்பா. நீ போய் தூங்கலாம்." அப்படின்னு சொல்லி ஹீரோயினிய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "இங்க தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடு. எந்த டஸ்ட்டும் இருக்காது." அப்படின்னு சொல்லுவான். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் வந்து, குட்டி பொண்ணே குட் நைட்." அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினியும் குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவா. மறுநாள் காலையில ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் அங்கேருந்து வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருவா. அதுக்குள்ள ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஒடியாந்துருவா சாப்பிடாம. ஹீரோவுக்கு செம காண்டாயி போயிடும். இங்க வந்து பார்த்தா ஹீரோயினியோட ரிலேட்டிவ் பையன் தான் ஒருத்தன் இருப்பான். அவன் கூட ரொம்பவே ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. தூரத்துல இருந்து பார்க்குற ஹீரோவுக்கு செம்ம காண்டாயி போயிடும். இப்ப ஹீரோயினி வந்து, எனக்கு பசிக்குது வா நம்ம போய் சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போவா. இப்ப ஹீரோயினி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கசின் கூட வந்திருப்பா. கூல் ட்ரிங்க்ஸை எட்டி எடுக்கலான்னு போறப்ப அவளுக்கு எட்டாது. அப்ப ஹீரோ தான் வந்து எடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோயினி ஹீரோவை பார்த்த உடனே ஹே ஃபூசன் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் கேட்பான், "நீ யார் கூடயும் ரொம்ப நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினி முதல்ல என்னை விடு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ வந்து விடவே மாட்டான். ஹீரோயினி குனிஞ்சு வெளியில வந்துருவா. இப்ப சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயினி கேட்க, ஒரு பையன் இப்போ உனக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினி சொல்லுவா, "என்னோட ரிலேட்டிவ் பையன் தான். என் அங்கிளோட சன்னு தான்." அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோவுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். "ஓ அப்படியா, கசின் தானா, ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். ஹீரோயினி ஓகே ஃபைன் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியில வந்துருவா. கசின் கேட்பான், உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போ ஒரு பையன் உள்ள வந்தானே அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி எதுக்குன்னு கேட்பான். "என்னைய கண்ணாலே எரிச்சுட்டான்ப்பா. அவன் என்ன பார்த்த பார்வையில எனக்கு உச்சாவே வந்துருச்சு. அப்படி முறைச்சிட்டு போனான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி, "இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அவன் உன் பாய் ஃப்ரெண்டு தானே?" அப்படின்னு இவன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயினி அவனோட காத புடிச்சு கிள்ளிட்டு, "நீ என் தம்பியா இருக்கன்னு பார்க்குறேன். உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமா போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டு ஓடியே போயிடுவா. ஃப்ரெண்டு வந்து இப்ப ஹீரோயினிய ஒரு பாருக்கு தான் கூட்டிட்டு வருவா. ஹீரோயினி சொல்லுவா, "என்னடி மறுபடியும் பாருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏற்கனவே நெறைய பிரச்சனையா இருக்கு." அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இது நல்ல பார் தாண்டி. நமக்கு எக்ஸாம்ஸ் வேற வரப்போது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு தான். வா போகலான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவா. 2 பேரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல ஹீரோ தான் அங்க இருந்து கூலா வருவான். ஃப்ரெண்டு சொல்லுவா, அங்க பாருடி ஃபூசன் வந்துட்டு இருக்கான். ரொம்ப கூலா வந்து உட்காந்துட்டு இருக்கான்டி." அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினி வந்து திரும்பி பாப்பா. இவரு எதுக்கு இங்க வந்தாரு? அந்த வில்லி பொண்ணு வேற உட்காந்துருக்கே அப்படின்னு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கையில, ஃப்ரெண்டு சொல்லுவா, 2 பேரும் டேட்டிங் பண்றாங்கடி கண்டிப்பா. அது மட்டும் எனக்கு புரியுது." அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினிக்கு கடுப்பாயிடும். அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா வில்லியையும் ஹீரோவையும் கிஸ் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வில்லி ரொம்ப நல்லவ மாதிரி, பப்ளிக்ல இதெல்லாம் வேணாம்ப்பா விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இத கேட்குற ஹீரோயினிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே எந்திரிச்சிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா, "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டி" அப்படின்ட்டு. அதுக்கு அவ சொல்லுவா, "பார்த்து பத்திரமா போயிட்டு வா. யார்ட்டயும் பேசாத." அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவா. இப்ப இவங்க இருக்கிற பக்கம் வந்து கேம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்ல சீட் எடுத்து பார்த்தா, ஹீரோ வந்து நியரஸ்ட்டா இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். வில்லி வந்து அப்படியே ஆவலா இருப்பாளா, ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிருவான். என்னாச்சுன்னு சொல்லி வில்லி கேட்க, "என்னோட லவ்வர தேடி நான் போறேன்." அப்படின்னு சொல்லுவான். வில்லிக்கு செம்ம காண்டாயி போயிரும். இப்ப ஹீரோயினி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டுருப்பா. லைட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருப்பாளா, தள்ளாடி தள்ளாடி வருவா. ஒருத்தன் அங்கேருந்து வந்து, தனியா வந்துட்டுருக்கியே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. பட் அவன் வழியே விடாம, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம், ஃபோன் நம்பரே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கையில, ஹீரோ அங்கேருந்து வந்துருவான். "என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "ஓ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு இவன் சொல்ல, அவன பிடிச்சு தள்ளி விட்டுட்டு,
நீ என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கியா அப்படின்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, ஹீரோயினியும் குட்டியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா, பார்க்கையில தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வா போகலாம் போய் காத்து வாங்கிட்டு வரலாம் அந்த பக்கம் அப்படின்னு அவன் சொல்ல, இவ சொல்லுவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க என்ஜாய் பண்ணலையா அப்படின்னு. ரொம்ப போர் அடிக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரு தனியா கேபினுக்கு தான் போவான். ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட கேட்பான், ஆமா நீ ஃபர்ஸ்ட் டைம் பாருக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரெண்டு தான் ரொம்ப கம்பல் பண்ணா அதனால தான் வந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில, வில்லி வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. யார் கூட இருக்கான் அப்படின்னு. ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினிய கிஸ் பண்ற மாரி பொசிஷன்ல இருந்துட்டு, "ப்ளீஸ் தயவு செஞ்சு மூவ் பண்ணாத. அந்த வில்லி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையான்னு. அப்படியே இரு" அப்படின்னு சொன்ன உடனே, வில்லி வந்து எட்டி பார்த்துட்டு, "சரி ஓகே உண்மையிலே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு" அப்படின்னு கடுப்பாயி அங்கருந்து கிளம்பிடுவா. ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், "அவ என்ன ரொம்ப கிஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணா. நான் எப்பவோ சொல்லிட்டேன் என் கேர்ள் ஃபிரெண்ட தவிர நான் யாருக்கும் எதுவும் குடுக்க மாட்டேன்னு. பட் அவ கேட்க மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து யோசிப்பா, கேர்ள் ஃப்ரெண்டா? அப்ப இவர் இப்ப வரைக்கும் சிங்கிள் தான். நம்ம தான் இவர தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி எந்திரிப்பாளா? ஹீரோ வந்து ஹீரோயினிய புடிச்சு இழுத்து மடியில உட்கார வச்சுக்குவான். ஹீரோயினி வந்து ஷாக் ஆயிடுவா. "ப்ளீஸ் என்னை விடு ஃபூசன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, ஹீரோ சொல்லுவான், "எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்" அப்படின்ட்டு. ஹீரோயினி "நான் போறேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என் கூட டேட்டிங் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. நான் கனவுல இருக்கனா? நிலவுல இருக்கனா? இவனா இப்படி என்கிட்ட கேட்குறான்? மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதுவும் நீ தான் வேணும். இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி வந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சுருவா. ஹீரோ வந்து என்ன நெனச்சுக்குவானா, என்ன பத்தி அவன் மனசுல நெறைய பேர்ட் திங்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ ஒத்துக்குவாளோ, மாட்டாளோ அப்படின்ட்டு 3 மந்த் வேணா டைம் எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஹீரோவுக்கு படபடன்னு இருக்கும். இவ ஒத்துக்குவாளோ, மாட்டாளோ அப்படின்ட்டு. ஒரு வழியா ஹீரோயினி இதுதான் சான்ஸ்ன்னு ஓகே அப்படின்னு சொல்லுவாளா, ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். அப்படியே ஹீரோயினியோட லிப்ல கைய வச்சு கிஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறப்ப, ஃபோன் கால் வந்துரும். ஹீரோயினி டக்குன்னு எந்திரிச்சு பேசுவா. ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுவா. "ஏய் இத வந்துட்டேன்டி, வந்துட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே ஃபைன் நான் கெளம்புறேன் ஃபூசன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "நானே கொண்டாந்து உன்ன விடுறேன்" அப்படின்னு. "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பிரைவேட்டாவே இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணுவான். "கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவா. அவ கிளம்புற அழக பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவான். ஹீரோயினி இப்ப அவ ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு வந்துருவா. "நான் லேட்டா வந்துட்டேன் சாரின்னு" சொல்ல, "பரவாயில்லடி விட்றி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவாடி. பூ வந்து முக்கியமான விஷயத்த அலௌன்ஸ் பண்ணியிருக்கான்டி" அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயினியும் என்னன்னு கேட்பாளா? "அவன் லவ் பண்றானாண்டிம்மா. கேர்ள் ஃப்ரெண்ட அஃபிஷியலா அலௌன்ஸ் பண்ணியிருக்கான். இதுவரைக்கும் அவன் பண்ணதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஆப்போசிட்ல ஹீரோ உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருப்பானா, அத பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு வந்து இங்க ஹீரோவ பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பா. "செம்ம லக்குடி அந்த பொண்ணு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினி சொல்லுவா, "ஆல்மோஸ்ட் 10:30 ஆயிடுச்சு. வா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பிடுவாங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். அப்பாடா நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். இத நினைச்சாலே எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த போஸ்டர பார்த்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஹீரோ கால் பண்ணி ரொம்ப ரொமான்டிக்கா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயினி சொல்லுவா, "இன்னும் நீங்க தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "நான் தூங்கல. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இனிமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஹக்கிங்கு, கிஸ்ஸிங்கு இதெல்லாம் பண்றது என்னோட உரிமை" அப்படின்னு சொன்னோனே, "இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவா. ஹீரோயினிக்கு இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஓகே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நான் நாளைக்கு மார்னிங் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சாட் பண்ணுவா. மறுநாள் காலையில ஹீரோ வந்து ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில, ஹீரோயினி வேகமா வருவா. "பூசன் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கா? புடிச்சிருக்கான்னு?" கேட்க, ஹீரோ வந்து மெர்சல் ஆயிடுவான் ஹீரோயினிய பார்த்தோனே. அவ கைய புடிச்சு இழுத்துட்டு, "வா இங்கேருந்து போகலாம்" அப்படின்னு சொல்லி வேகமா கார்ல கூட்டிட்டு போவான். கார விட்டு இறங்குனதுக்கு அப்புறம், "நம்ம எங்க போய்க்கிட்டு இருக்கோம்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்க, "நான் ஒண்ணும் எங்கேயும் உன்ன வித்துற மாட்டேன்ம்மா, வாம்மா மின்னல்" அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, கிராண்ட்மாவும், கிராண்ட்பாவும் இருப்பாங்க. "இவங்க தான் என்னோட தாத்தா, பாட்டி. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. "ஆமா இந்த பொண்ணு யாருடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க எல்லாரும்" அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பேரன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஒரு வழியா இவங்க 2 பேரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு, தாத்தாவுக்கும், பாட்டிக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. வெளியில வந்த உடனே ஹீரோ கேட்பான், "என் பாட்டி ஏதாவது சீக்ரெட் சொன்னாங்களா உன்கிட்ட?" அப்படின்னு. ஹீரோயினி அப்ப யோசிச்சு பாப்பா. பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "என் பேரன் ரொம்ப நல்லவன்ம்மா. இதுவரைக்கும் எந்த பொண்ணு மேலயும் ஆசைப்பட்டதில்ல. முறையா உன்ன கூட்டிட்டு வந்து ஆசைப்பட்டுருக்கான். கடைசி வரைக்கும் அவன் கூட நீ இருக்கணும்" அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அத நெனச்சு பாத்துட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே" அப்படின்னு இவ சொல்ல, "ஏய் பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்.
ஹீரோ இப்ப என்ன சொல்லுவான்னா, 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளில வந்திருக்கோம். என்னோட டேட்டிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படின்னு கேட்க, ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா? ஹீரோ சொல்லுவான், "ஆமா நான் கேட்டத மறந்துட்டேனே, எப்ப குடுப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினிக்கு வெக்கம் வந்துரும். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க, கொன்னுபுடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவா. ஹீரோவும் பின்னாடியே போவான். இப்ப 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போவாங்க. அங்க போய் நெறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. செம ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, அங்க வின் பண்ண பொம்மைய எடுத்துக்கிட்டு ஹீரோயினி ரூமுக்கு வருவா. ஃப்ரெண்டு வந்து ஒரு மாரியாவே பாப்பா. இவ ஆளே ஒரு மாரியா இருக்காளே! அப்டின்ற மாதிரி. அவ அப்டி சொன்னோனே, ஹீரோயினி வந்து திரு திருன்னு பொம்மைய வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாளா? எங்கேயோ இடிக்குதுடி! எதையோ என்கிட்ட மறைக்கிற. இந்த பொம்மை யார் வாங்கி குடுத்தது? எங்க போயிட்டு வர? யார மீட் பண்ணிட்டு வர? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறடி. ஃபேஸ் வேற க்ளோவா அழகா இருக்கு. என்னமோ இருக்கு கண்டுபிடிக்கிறேன்டி அப்டின்னு சொல்ல, ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏன்டி இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அப்டின்னு சொல்லுவா. எனக்கு தெரியும்டி எல்லா விஷயமும். யாருங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா. ஹீரோ அந்த டைம்ல எஸ்எம்எஸ் பண்ணுவான். நாளைக்கு பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு. கண்டிப்பா இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே சரின்னு பதில் மெசேஜ் பண்ணுவா. மறுநாள் காலையில பாஸ்கெட் பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஃப்ரெண்டும் ஹீரோயினியும் வந்து நிப்பாளுங்க. அவங்க லவர்ஸ் 2 பேருமே இப்ப பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. பயங்கரமா ஹீரோ வந்து விளையாடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவான். ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க 80% கேர்ள்ஸ் வந்து ஃபூசனுக்காக தாண்டி வந்திருக்கான். சரியான ப்ளே பாய்டி அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "அப்படிலாம் இருக்காதுடி, அமைதியா இருடி" அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ வந்து கோல் மேல கோலா போட்டுட்டு இருக்க, எல்லாரும் பயங்கரமா கத்துவாங்க கேர்ள்ஸ் எல்லாம். "சூப்பர், சூப்பர், சூப்பர், சூப்பர்" அப்படின்ற மாதிரி. ஒரு வழியா ஹீரோ வந்து ஃபைனலா கோல போட்டு டீம வின் பண்ண வச்சுருவான். அவ்வளதான் ஸ்டேஜ்ல இருந்த பொண்ணுங்க எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்து, "கூசன் இந்தாங்க, ஃபூசன் இந்தாங்க" அப்படின்னு ஹீரோவையே சுத்தி நிக்க, ஃப்ரெண்டோட லவர் வந்து எஸ்கேப் ஆயிருவான். ஃப்ரெண்ட் தனியா தண்ணி குடுத்துட்டு இருப்பா. பட் ஹீரோ வந்து இவ்ளோ பொண்ணுங்க தண்ணி குடுக்குறாளுக, நம்ம ஆள காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க, ஹீரோயினி ஒரு ஓரமா நின்னுட்டு நம்ம போக்கூடாது நெறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னுட்டு, அவ ஒரு பக்கமா போறத ஹீரோ வந்து பாத்துருவான். வேகமா போயிட்டு, "இவ்ளோ பேர் நின்னுட்டு இருக்காங்க. நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் போறல்ல அப்படின்னு சொல்லிட்டு சடைய புடிச்சு இழுப்பானா. நெறைய பேர் இருக்காங்க. எதுவும் பண்ணாதீங்க. சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "சரி தண்ணிய குடு" அப்படின்னு. ஹீரோயினி வாட்? அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், "எவ்ளோ பொண்ணுங்க எனக்கு தண்ணி குடுக்குறாங்க. நீ குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு, அந்த தண்ணிய அவனே வாங்கி குடிச்சுருவான். ஹீரோயினி, "நான் ஆல்ரெடி இந்த தண்ணிய குடிச்சுட்டேன். இதான் சீக்ரெட் கிஸ்ஸா?" அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பானா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு இவ சொல்லிடுவா. அந்த டைம்ல ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வரும். பிசினஸ பார்க்கணும். எமர்ஜென்சியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து நாளைக்கு உன்ன மீட் பண்றேன் அப்படின்னு ஒரு பொம்மைய குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோ வந்து இப்போ ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால, ஹீரோயினி வந்து ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு கூட உட்காந்து கிளாஸ கவனிச்சுட்டு இருக்கையில, திடீர்னு பனிமழை வந்து பொழியும். எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு வந்து, இத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்டி. சூப்பரா இருக்கு பனிப்பொழிவு. இத நான் என் ஆளு கூட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாய்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிருவா. உடனே ஹீரோயினிக்கு ஹீரோவோட ஞாபகம் வந்துரும். "ஃபூசன் நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணா, அவனும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோனே, இவ ஷாக் ஆயிடுவா. "என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்க?" "உடனே நான் உன்ன பார்க்க வரேன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோயினி ஹீரோவ பார்க்கறதுக்கு வேகமா ஓடியாருவா. ஹீரோவ பார்த்ததுதான், "ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து, ஹக் பண்ணிக்குவா" ஓடி போயிட்டு "ஃபூசன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவான், "ஏய் இது ஹாஸ்பிட்டல். என்னடி இப்படி நடந்துக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்க, "ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்து, அதனால தான்" அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். நம்ம ஆளு நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயினி வந்து, "உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இருக்கு பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் குடுன்னு சொல்லுவான். "இல்ல, இல்ல இப்படியெல்லாம் குடுக்க மாட்டேன். நீ கண்ண மூடுனா தான் நான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கண்ண மூடிக்குவான். இப்ப அவ ஒரு ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வந்திருப்பா. அத எடுத்து ஹீரோவுக்கு போட்டுவிட்டு, "உனக்கு புடிச்ச கலர்லயே வாங்கியிருக்கேன். இத அழகா போட்டுக்கோ. வார்மா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் இவ தான் என்னைய நல்லா பாத்துக்கிறா. எனக்கு புடிச்சதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோயினி வந்து, இவன ஒரு கிஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு திங்க் பண்ற டைம்ல, வேணாம் வேணாம் சீப்பா நெனச்சுக்குவான் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாளா, ஹீரோயினி ஓகே நான் கெளம்புறேன் அப்படின்னு சொல்ல, புடிச்சு இழுத்து, "நான் உன்ன ஒரு கிஸ் பண்ணலான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு வேல இருக்கு. நான் கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவா. இந்த பக்கம் இப்ப ஹீரோயினி வந்து டிராயிங் காம்படிஷன்லயும், வில்லி வந்து டான்ஸ் காம்படிஷன்லயும் கலந்திருப்பாங்க. பார்த்தா ஹீரோயினி தான் வின் பண்ணுவா. வில்லி வந்து ஒழுங்கா டான்ஸ் ஆடாம ஹீரோயினியே பார்த்துக்கிட்டு தோத்து போயிடுவா. ஃபைனலா ஹீரோயினி வந்து செம மாஸா வின் பண்ணிடுவா. இவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. "ஏய் இந்த கிஃப்ட் வந்து ஹூசன் தாண்டி உனக்கு அனுப்பிச்சிருக்கான்" அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அப்படியா? நான் உடனே அவர பார்க்க போகணும்னு அதுல ஒரு லெட்டர் இருக்கும். அத படிச்சு பார்த்துட்டு ஓடியே போயிடுவா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "ஹூசன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து பக்கத்துல நிப்பா. ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹக் பண்ற மாதிரி புடிச்சுக்கிட்டு, "இன்னைக்கு நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. செம்மையா இருந்துச்சு. செம்ம சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்கார்ஃப், தொப்பி எல்லாம் கிஃப்ட்டா எடுத்து குடுப்பான். போட்டு விட்டேன்னா ஹீரோயினி "எப்படி இருக்கேனா?" அப்படின்னு கேட்க, "சூப்பரா இருக்க.
நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். போன தடவையே சொன்னேன்ல, நான் உன்ன கிஸ் பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த தடவ கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஹீரோயினி திரு திருன்னு முழிக்கிறதுக்குள்ளயே ஹீரோ வந்து கிஸ் பண்ணி முடிச்சிருவான். ஹீரோயினிக்கு செம ஷாக் ஆயிடும். ஹீரோ சொல்லுவான், "இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினியும், "ஆமா, எனக்கும் தான்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ கோட்டுக்குள்ள ஹீரோயினிய ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ஹீரோயினி இப்போ ஒரு இன்டர்வியூக்காக வந்து செலக்ட் ஆயிடுவா. ஆஃபீஸ விட்டு வெளியில வந்து ஹீரோ தான் கால் பண்ணுவான். ஹீரோயினி ஹலோ எங்க இருக்கீங்கன்னு கேட்க, லெஃப்ட் சைடு திரும்பி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் அங்க இருந்து வருவாளா? ஹீரோ கேட்பான், ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க அப்படின்னு. ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனா தங்குறதுக்கு வீடு பார்க்கணும் சீக்கிரமா. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, ஹீரோ சொல்லுவான், நான் பே பண்றேன். இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? அவ சொல்லுவா, அதெல்லாம் முடியாதுப்பா. நீ பே பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே. என்னோட அபார்ட்மெண்ட் இருக்கு. நீ என் கூட தான் தங்க மாட்ட. அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கிக்கோ. வீட ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அதுதான் ரூல்ஸ். ஓகேவா? அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவான். ரூமுக்கு போன உடனே கட்டில்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினிய இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிய ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, நான் உன்னைய கிஸ் பண்ண போறேன். அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2 பேருக்குள்ளயும் ஒரு குட்டி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கையில திடீர்னு ஹீரோயினிக்கு கால் வந்துரும். வேலைக்கு எப்ப வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய கூட்டிட்டு போயிட்டு, அவளுக்கு தேவையான திங்ஸ எல்லாம் கம்ப்ளீட்டா வாங்கி குடுத்துருவான். சூப்பர் மார்க்கெட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ஹீரோயினிக்கு போட்டுவிட்டு, "இது என் ஞாபகமா இருக்கட்டும்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு ஹீரோவ பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கும். டக்குன்னு கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணி, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "இப்பதான்ப்பா நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "என் ஆளு நான் எப்ப வேணா பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆயிடும். மறுபடியும் ஹீரோயினிய கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்ப அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயினிய தான் காமிப்பாங்க. ஹீரோயினி வந்து ஒரு புது கம்பெனில ஜாயின் பண்ணுவா. மேனேஜர் மேடம் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுப்பாங்க. எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருக்கையில ஹீரோயினி வந்து தேங்க் யூ சொல்லிட்டு ஒருத்தன் பக்கத்துல போயிட்டு உட்காருவான். அவன் வந்து ஹீரோயினி கிட்ட ரொம்ப ஓவராவே வலிய ஆரம்பிச்சுருவான். "நான் உன் கசினோட கிளாஸ்மேட் தாம்மா, ரூம்மேட்டு கூட. என்ன உனக்கு தெரியலையா? உன்ன எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு ஹீரோயினியும் கொஞ்சம் இன்ட்ரோ ஆயிக்குவா அந்த பையன்கிட்ட. இப்ப ஹீரோயினி வந்து மேனேஜர பாக்குறதுக்காக உள்ள போவா. யாருடா மேனேஜர்ன்னு பார்த்தா, ஹீரோவோட குண்டு ஃப்ரெண்ட் தான் மேனேஜர். அவன் வந்து கேம் விளையாடிக்கிட்டே இந்த வேலைய பாரு, அந்த வேலைய பாருன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினியோட ஃபேஸ பார்த்துட்டு, "ஏன் இந்த டிராயிங் போட்டியில ஜெயிச்ச பொண்ணு தானே நீ? சூப்பர்மா, சூப்பர்மா. நம்ம ஆஃபீஸ் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கிளம்பு" அப்படின்னு சொல்லிருவான். ஹீரோயினி இப்ப ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில, ஹீரோ தான் அங்க இருந்து வருவான். ஹீரோயினி வந்து கார்ல ஏறலான்ட்டு போகையில குண்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து வந்துருவான். "ஏய் மச்சான் வந்துட்டியாடா? நம்ம கார்ல ரைடு போலாமாடா?" அப்படின்னு கேட்டுட்டு போய் கார தொறந்தா, ஓப்பன் ஆகாது. "என்னடா மச்சான் கார் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது டோரு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினி அங்கிருந்து வந்து அந்த கார் வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காருவா. அப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வந்து கார்ல ஏறுடா அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப 3 பேருமா சேர்ந்து கார்ல போவாங்க. கார விட்டு இறங்குனோனே ஹீரோ, ஹீரோயினி 2 பேரும் பயங்கரமா போஸ் குடுத்துக்கிட்டு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொமான்டிக்கா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்ப ஹீரோ வந்து அந்த குண்டு பையன்கிட்ட பேச வருவான். அப்ப அந்த குண்டு பையன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், "டேய் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான்டா நல்ல பொண்ணு. உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குடா. செம்மடா. ஆனா ஆபீஸ்ல ஒருத்தன் இந்த பொண்ணுக்கு ரூட்டு போடுறான்டா. உஷாரா பாத்துக்கடா" அப்படின்னு போட்டு விட்டுருவான். ஹீரோ வந்து இப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாரி நடிப்பான். ஹீரோயினி அப்படியே கை தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. "கூசன் ஏன் தான் இப்படி பண்றியோ?" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வருவாளா. ஹீரோ வந்து ஹீரோயினிய சோபாவுல தள்ளிருவான். "ப்ளீஸ் என்ன விடு. நீ இப்படியே தூங்கு. நான் உன் ஷூவெல்லாம் அவுக்கணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "ஷூ அவுக்குறியா? எல்லாத்தையுமே நான் அவுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ எடுத்து கழட்டின உடனே ஹீரோயினி வந்து கண்ண மூடிக்குவா. ஹீரோ வந்து சிரிப்பு சிரிப்புன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். முதல்ல நீ கண்ண ஓப்பன் பண்ணுப்பா. நான் குடிக்கவே இல்ல. சும்மா நடிச்சேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவன்னு. போ பூஷன் எனக்கு உன்ன புடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி செல்லமா திட்டிக்கிட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா ஹீரோயினி கிட்ட செல்லமா பேசிக்கிட்டு இருப்பானா. இவங்க இப்படி ஜாலியா ரொமான்டிக்கா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கையில, ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னு பார்த்தா அவளுக்கு ஒர்க் இருக்கு. ஃபாரின் போணும் அப்படின்ற மாதிரி கால் வருமாம். ஹீரோ சொல்லுவான், "நீ பார்த்து பத்திரமா ஃபேமிலியோட நியூ இயர் என்ஜாய் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினி சொல்லுவா, "அப்போ உங்களோட பர்த்டேக்கு கூட நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, பர்த்டேவ முடிச்சுட்டு தான் போவேன். இங்க பாரு ஒரு பிரைவேட் பார் இருக்கு. இங்க போறோம் நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிய இப்ப அந்த பாருக்கு தான் கூட்டிட்டு போவான். அங்க பார்த்தா நெறைய புரோகிராம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லா லவ்வர்ஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரிலாக்சேஷனுக்கு கேம் ஒண்ணு வப்பாங்க. கேமரா ரோல் ஆகி யார் பக்கத்துல நிக்குதோ அவங்க தான் கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கரெக்ட்டா ஹீரோ பக்கத்துல வந்து கேமரா நிக்கும். எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயினி ஃபோன் எடுத்து லிப்ல வச்சுக்குவா. யாரும் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ரொம்ப ஜென்டிலா கன்னத்துல கிஸ் பண்ணுவான்.
இத பாக்குற எல்லாரும், சான்ஸ் கிடைக்குதுன்னு இல்லாம ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிறான்ப்பா. ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு லவ் ரொம்ப அதிகமாயிடும். இப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஃபூசன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இப்படி பாக்க, ஹீரோயினி லிப்ல கிஸ் பண்ணுவா. ஹாப்பி பர்த்டே ஃபூசன் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். ஒரு வழியா இவங்களோட பார்ட்டி முடிஞ்சு இப்ப காருக்கு வந்துருவாங்க. ஹீரோ கேட்பான், "நியூ இயர்க்கு நீ எங்க இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் என் ஃபேமிலி கூட தான் செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ரொம்ப ஜென்டில்டா, "ஓகே நானும் இங்க இருப்பேனான்னு தெரியல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்க, அத வாங்கி வச்சுக்கிட்டு ஹீரோ சொல்லுவான், "கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு உன்ன மாரியேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினிய ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். இந்த பக்கம் ஹீரோயினியோட ஃபேமிலில எல்லாரும் உட்காந்து ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோயினிக்கு வீடியோ கால் வருமா, வேகமா ஹீரோயினி போயிட்டு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பான். "நான் உன்கிட்ட சொன்னேன்ல நியூ இயர்க்கு உனக்கு கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, வெளியில வந்து பாரு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினியும் ஜன்னல் வழியா எட்டி பாப்பா. பார்த்தா ஃபுல்லா வெடி வெடிச்சு பட்டாசெல்லாம் டமால் டுமால்ங்கும். ஹீரோ அங்க தான் நின்னுட்டு இருப்பான். ஹீரோயினிக்கு ஷாக் ஆயிடும். "ஃபூசன் என்ன பார்க்கவா நீ வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு கீழ ஓடி போய் அவன ஹக் பண்ணிக்கிட்டு செம ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவா. ஹீரோயினியோட ஃபேமிலில இருக்கிறவங்கலாம், "மருமகனே நல்லா என்ஜாய் பண்ணு" அப்படின்னு அவங்க அங்கிளும், ஆன்டியும் சொல்லுவாங்க. அவங்க பையனும், பிரதர் இன் லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி, ரொமான்ஸ் பண்ணி செம்ம ஜாலியா அவங்க லைஃப என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோயினி வந்து ஹீரோவ இப்ப அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வருவா. ஹீரோ கேட்பான், "என்ன திடீர்னு உன் ரூமுக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பூசன் நீ ஃபர்ஸ்ட் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துக்குவா. இப்போ ஒரு பாக்ஸ தான் எடுப்பா. பாக்ஸ எடுத்து, "சின்ன வயசுலேருந்து எனக்கு புடிச்சது, புடிக்காதது எது எல்லாமே இதுல எழுதியிருக்கிறேன். இந்த லெட்டர வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட குடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ நீ இத ஓப்பன் பண்ணி படிக்கணும். இதுதான் உன்னோட நியூ இயர் கிஃப்ட்" அப்படின்னு சொன்னோன, ஹீரோ வேகமா அத ஓப்பன் பண்ண போவான். ஹீரோயினி சொல்லுவா, "இரு அவசரப்படாத. நான் வெளியில போய்க்கிறேன். நீ உள்ள உட்காந்து அத படி. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இப்ப வெளியில போயிருவா. ஹீரோ உட்காந்து அந்த லெட்டர மெதுவா படிப்பான். படிச்ச உடனே ஷாக் ஆயிடுவான். ஹீரோயினி வந்து 9த், 10த், 8ன்னு சொல்லிட்டு ஹோல் லைஃப்லயே ஹீரோவ தான் ஃபாலோ பண்ணியிருப்பா. அவன் பண்ண சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன டச்சிங்கு, அப்பப்ப அவன் கூட குடுக்குற கிஃப்ட், எடுக்கிற ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கேன். செப்டம்பர் 15 தான் நீங்க என்ன மொதன்னு டச் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அத என்னால மறக்கவே முடியாது. இது மாரி ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க என் கூடயே வந்திருக்கீங்க. என் லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்து நீங்க தான். உங்கள தான் நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கும். இத படிச்சு பார்த்த உடனே ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். அவனுக்கு அப்படியே கண்ணே கலங்கி போயிடும். ஹீரோயினி வெளியில நின்னுகிட்டு, "ஃபூசன் தூங்கிட்டியா? தூங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கதவ லைட்டா தட்டுவாளா, ஹீரோ வந்து டோர ஓப்பன் பண்ணோனயே, ஹீரோ மேல போயிட்டு ஹீரோயினி விழுந்துருவா. "என்னாச்சு ஃபூசன் அழுகுறியா? அழுகாத" அப்படின்னு தட்டி விட, ஹீரோ சொல்லுவான், "நீ இப்படி இருப்பேன்னு நான் லைஃப்ல நெனச்சே பார்க்கலடி. நல்ல வேளை நான் உன்ன மிஸ் பண்ணாம ஏத்துக்கிட்டேன்" அப்படின்ற மாதிரி நெனச்சிட்டு இருப்பான். இப்ப அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோயினி வந்து ஆத்து ஓரத்துல நின்னுகிட்டு இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல போஸ்ட்மேன் வந்து ஹீரோயினிக்கு ஒரு லெட்டர் குடுத்துட்டு போவாங்க. அது வேற யாரும் குடுத்தது இல்ல. ஹீரோ குடுத்த லெட்டர் தான். அந்த லெட்டர பிரிச்சு படிச்சு பாப்பா. ஹீரோ வந்து அவனோட காதல வந்து ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயினிக்கு அத படிச்ச உடனே சிரிப்பு வந்துருமாம். சிரிச்சுக்கிட்டே இருக்கையிலே ஹீரோ வந்து ஃப்ளவர எடுத்துக்கிட்டு அங்க வந்துருவான். "செல்லக்குட்டி மாமா வந்துட்டேன்டி" அப்படின்ற மாதிரி. ஃப்ளவர எடுத்தாந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். 3 மந்த் கான்ட்ராக்ட்ல ஆரம்பிச்ச இவங்க காதல் லைஃப் லாங் காதலா மாறிடும். இவங்களோட அழகான லைஃப அழகா என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட இந்த ட்ராமாவ முடிச்சிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி ஒரு கியூட்டான ட்ராமால மறுபடியும் மீட் பண்ணலாம்.